சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாம், சொன்னா கேளு. அத்தை ப்ளீஸ் அத்தை. இப்ப துப்பாக்கி எடுத்துட்டு போற அளவுக்கு என்னத்த நடந்து போச்சு? சகலையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் தப்பு செய்யற ஆளாத்த. கோவத்துல தப்பான முடிவு எடுத்துற வேண்டாம் ப்ளீஸ் அத்தை. இல்ல மாப்ள, நீங்க யாரு தடுத்தாலும் என்னோட முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். அவனை என் துப்பாக்கிக்கு பலி கொடுக்காம நான் விட மாட்டேன். ஈஸ்வரி, ஆத்திரத்துல புத்தி கெட்ட போய் ஏதாவது செய்யாத, அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இதுக்கு மேலேயே என்ன மோசமாக போகுது? எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன். இதுக்கு மேல என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது. வழி விடுங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை. ஈஸ்வரி, அத்தை மாமா, அவரு நான் தப்பு செய்யல, அத்தை வரட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு மாமா. ஐயோ, ஈஸ்வரி கோவமா போயிருக்கா. அவ கோவத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. எதுக்கும் நம்ம அங்க போய் பாப்போம். போலாம் மாமா. போயிட்டு வந்துடலாமா? வா வாங்கப்பா. சாதி, வீட்டை பாத்துக்குமா, வந்துடுறோம். சரிப்பா. அங்க என்னதான் நடக்குதுன்னு நாமளும் போய் பார்க்கலாமா? டேய் டிரைவர், நீ இன்னைக்கு செத்தடா. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சொல்றதுனால எதுவும் மாற போறதில்ல. நீங்க தான் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆகும். நான் என் மரியாதை எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனி ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. உங்க மான மரியாதை போனதுக்கு நான் காரணம் இல்லை. இதுக்கெல்லாம் மேல நீங்க என்ன சுட்டாலும் நீங்க எழுந்த மரியாதை உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்லை, நான் நிரூபிக்கிறேன். அடேங்கப்பா, நீயே என்ன சிக்கல்ல மாட்டி விடுவ, அதுக்கப்புறம் நீயே என்ன காப்பாத்துவியா? போடா ஃப்ராடு. நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன், இந்த நகையெல்லாம் வீட்டில் வச்சுக்காதீங்க, இதனால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். நீங்க தான் கேட்கல. சரி, அதை விடுங்க. இந்த நகையெல்லாம் யார் எடுத்தாங்க, எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்கன்னு நான் நிரூபிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். நீயே நகைங்களை திருடிட்டு நீயே அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றியா? இத நான் வேற நம்பணும்? உன்னை நம்பறதுக்கு நான் ஒன்னும் பழைய சாமுண்டீஸ்வரி கிடையாது. நீ போய் சேரு, அதுதான் எல்லாருக்கும் நிம்மதி. சொன்ன கேளு, விடு. வா போலாம். அத்தை வாங்கத்த, போயிருவோம் அத்தை. இங்க இருந்தா உங்களுக்கு கோவம் தான் அதிகமாகும். தயவு செஞ்சு வாங்கத்த. ஆளாளுக்கு எதையோ சொல்லி என்ன குழப்பி இப்போதைக்கு தடுத்துட்டாங்க. ஆனா என்னோட கோவம் கொஞ்சமும் குறையல. இப்படி ஒரு கேவலத்தை எனக்கு தேடி தந்த உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு ஏன் கையில தான். மாப்பிள்ள, நாங்க போறோம், நீங்க வீட்டுக்கு வாங்க. சரிம்மா. என் அக்கா இன்னைக்கு உன்னை சுட்டு கொன்னுடுவான்னு நினைச்சேன். உனக்கு ஆயுசு கெட்டி போல, அதான் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்னைக்கு இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே அவ போனா போகுதுன்னு விட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் அவளை உனக்கு எதிரா நிக்க வைப்பேன். பார்க்கலாம். பார்க்கலாம் இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு. அவங்கள தூண்டி விட்டு எனக்கு எதிராக நிற்க வைக்க பார்க்குறீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க மொத்த கோவமும் உங்கள் மேலே தான் திரும்பும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வாங்கி கட்டிக்க போகிறீங்க. உன்னை இந்த நிலைமையில பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. போலீஸ் ஸ்டேஷனுக்கே நம்ம வந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு நீ லாக்அப்ல இருக்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, அதெல்லாம் விடுக்கா. வீட்ல அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க தான் இந்த விஷயத்துல ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நம்ம நினைக்காததெல்லாம் வாழ்க்கையில நடக்குது ரேவதி. என்னக்கா சொல்ற? அப்படி என்ன நடக்காதது நடந்துச்சு? அம்மா உன் வீட்டுக்காரரை துப்பாக்கியால சுட போயிட்டாங்க. என்னக்கா சொல்ற? என் புருஷன் அம்மா சுட போயிட்டாங்களா? ஆமா ரேவதி, கோவத்துல சுடதான் போயிட்டாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் போய் தான் அம்மாவை தடுத்தோம். அம்மா எதுக்காக கார்த்தியை சுட போனாங்க? அம்மா ஊர் ஜனங்க காட்டின வீடியோவை பார்த்ததுல இருந்தே உன் புருஷன் மேல கோவமா தான் இருக்காங்க. பத்தாததுக்கு அம்மா தான் நகையை திருடிட்டாங்கன்னு எல்லா பேப்பர்லயும் நியூஸ் வந்துருச்சு. அதை பார்த்து இன்னும் அப்செட் ஆயிட்டாங்க.
அப்புறம் பத்திரிக்கைக்காரங்களும் பேட்டி எடுக்கிறேன்னு வீட்டுக்கு வந்து ஊர் தலைவரா இருந்துகிட்டே இப்படி நகையை திருடலாமான்னு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த கோபத்துல தான் உன் புருஷனை கொன்னுடுறேன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவர் நெத்தியில வச்சு சுட போயிட்டாங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் போய் அவங்கள சமாதானப்படுத்தி சுட விடாம தடுத்து நிறுத்தணும். நான் கனவுல கண்டது நிஜத்துல நடந்துருச்சே. என்ன ரேவதி சொல்ற? கனவு கண்டியா? என்ன கனவு? அம்மா என் புருஷனை துப்பாக்கில சுடுற மாதிரி கனவு கண்டேன். அப்படியா? உனக்கு அம்மா கார்த்திகா சுடுற மாதிரி கனவு வந்துச்சா? ஒரு தடவை இல்லக்கா, 2 தடவை வந்துச்சு. என்னால நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போக கூடாது. நீ ஜெயிக்கணும். 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். இந்த பேக் இங்கே தானே போச்சு வைக்க சொன்னாங்க. புதைச்சிட வேண்டியதான்.